யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் கொண்டுள்ள பக்தி ரொம்ப உயர்வானது அப்படின்னு போற்றி புகழ்ந்தாலோ, நீங்கள் கொண்டுள்ள பக்தியானது அவ்வளவுக்கா இல்லை, நீங்கள் இன்னும் உங்களை மேம்படுத்திக்கணும்னு சொன்னாலோ அதை பற்றி எப்போவுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா பக்தி அப்படிங்கிறதுல ரொம்ப உயர்வானதும் கிடையாது, ரொம்ப தாழ்வானதும் கிடையாது. ஒரு மனிதனுக்குள்ள பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே அது மிக உயர்வானதாகிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்குள்ள அந்த சிவபக்திங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா நீங்களே உயர்ந்த ஆத்மாக்கள் ஆகிறீர்கள், நீங்களே உயர்வானவர்கள் ஆகிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்கின்ற பக்தி அப்படிங்கிறது உயர்வானது தாழ்வானது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அனைத்தையும் கடந்ததாக மாறுகிறது. அப்பனிடம் நாம் சரணடைந்து விடுகின்றோம். அதை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற போது அந்த பக்திக்கு இலக்கணம் எழுதுவதற்கு யாரும் இங்கு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. யாருக்கு சிவனுடைய அருள் பூரணமாக கிடைக்கும்னா, வாழும்போதே இந்த உடலை கோவிலாக்கி, அந்த கோவிலுக்குள் உள்ளத்தை கருவறையாக்கி, அந்த கருவறைக்குள் சிவத்தை ஒளிவிடும் ஜோதியாக்கி ஒளிரவிட்டு தினம் தினம் வழிபட்டு வருவோருக்கு அந்த சிவானுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சிதறாமல் கிடைக்கும் அப்படின்னா அது மிகையாகாது.